கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கம்மு ப்ளீஸ் கம்மு பேசாதீங்க, மைக் போர்ட்ல 2 பேரும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவன் முன்னாடி தண்டை பண்ணணும். என்ன என்ன எழவி அது? பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ. அட கன்றாவியே, அப்படியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எங்களை அழுதுட்டே இருக்க சொல்றீங்களா? இந்த இது அதெல்லாம் என்னால கண்டிப்பா எங்களால முடியாதுங்க. மேடம் டைரக்டர் ஆட்டிவிடுன்றாரு, அப்படின்னா தாட்டி விடுறதா நியாயம்ன்றது இல்ல அமித். என்னால என்னோட கேம் அதை அஃபெக்ட் பண்ணுது. நீ ஏன்டா உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நல்லா தானே இருக்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? ஹீரோ மாதிரி இருக்க. அவங்க பேசாம இருக்கிறது தான் இதுக்கு கரெக்டான பாயிண்ட். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க பேச இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்ப இறங்கிடுவா. கொம்ப இறங்கினா நமக்கு பால் தான். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆனா இதுக்கு மேல இந்த விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாதுன்ற ஒரு தீர்ப்பு நீங்க தருவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். நானும் ஓப்பனா ஒண்ணு சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. மியூச்சுவலா ஒரு அஃபெக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா ஒரு இது அதுக்கு ஏதாவது பேர் இருக்குன்னா இந்த உலகத்துல இன்னும் அதுக்கு பேர் வைக்கல. சோ என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க. அது நான் உள்ள இருக்கும்போது எனக்கு அது அப்படி தோணல. இவர் என்ன வச்சு கேம் பிளே பண்ணாரான்னு. எண்ட் ஆஃப் த ஏமாத்துனீங்களா? டேக்கிலி அடிச்சு அவன் சைடுல சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி உன்னை இதை டைல்யூட் பண்ணி முடிச்சிட்டான். டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. கொண்டு வரதுக்கோ எதுவுமே பண்ண விடாம சிம்பிளா ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டான். கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க மக்களே. அதற்கான வாதங்கள் வரணும்ல, அந்த வாதங்கள்ல நீங்களுமே புரிஞ்சுக்கணும்ல. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அத நீங்க இது பண்ணாம நீங்க அப்படியே கட் ஷாட் பண்ணிட்டீங்க. நான் பொம்பளை பார்த்துட்டு நீ இழிக்கிற பச்சை பையன்னு நினைச்சுக்காத என்ன. எனக்கு அவன மாதிரி எல்லார்கிட்டயும் போய் மூலையில உட்கார்ந்து எனக்கு கிளியர் பண்ண வேண்டாம். சனக்கழுத்தி மாதிரி கிடக்குது, அதெல்லாம் சாகுமாடா, பல பேரை கொன்னுட்டு தான் போகும். அப்புறம் படிச்சிட்டு வந்துட்டு எனக்கு தான் எல்லா கையும் ஒரு மாதிரி ஒன்னு ப்ளே பண்ணீங்க. சரி ராகேஷ், நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா மீட் பண்றேன். எதுக்கு தான் வச்சிருக்காங்க இந்த வீட்ல நடக்குது அங்க போய் பேசுறது? எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு. பெரிய கேஸ் தெரியுமா? ஆனா சிம்பிளா அத சப்பையா ஆக்கிட்டீங்க. என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுறாயா? நீ தான் லூசுங்கற. இன்னும் ஒரு காரணம். சீரியஸா பிக் பாஸ் ஷாக் ஆயி பாரு, என்னடா இப்படி முடிச்சிட்டாங்கன்னு போய் கேளுங்க அவர்கிட்டயே. ஏண்டா பேமானி, நீ வேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கற, இவன் மேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கா. அம்மா மேலான ஆர்ட் மேலான இதெல்லாம் நீ என்ன வேணாலும் சொல்லலாம். எஃப்ஜே ஏன்டா ஒரு அப்புறாணிய கூட்டி குப்புற தூக்கி விட்டுட்டு காலண்டு கடியாரம்னு வர்ணிக்கலையா? வெளியே போனதுக்கு அப்புறமா நீ பேசணும்னாலும் பேசி, இல்லைனாலும் பரவாயில்ல. ஐயா, உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காரு. சரி. Why? I don't know why. All the figures following my. ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.